ஹாய் வியூவர்ஸ், இன்னொரு வசனம் நாம் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட அல்லது தவறாய் பிரசங்கிக்கப்பட்ட ஒரு வசனத்தை நாம் இன்றைக்கு காண்போம். அது மத்தேயு 10வது அதிகாரம் 5:6. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்லி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 12 பேரையும் இயேசு ஊழியத்துக்கு அனுப்பும்பொழுது புறஜாதியார் மத்தியில போவாதீங்க, காணாமல் போன இஸ்ரவேலார் வீட்டார் இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள போங்க அப்படின்னு சொன்னதுனால இயேசு ஒரு யூதர், யூத குலத்தில் பிறந்தவர், யூதர்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வருவதற்காக, அவர்களை மோட்சத்துக்கு கொண்டு போவதற்காக கடவுளினால் அனுப்பப்பட்டவர். அவர் யூத குலத்துக்கு தான் அவர் சார்ந்தவர், மற்ற யாருக்கும் அவர் சொன்னதோ அவர் பிரசங்கித்ததோ மற்ற யாருக்கும் கிடையாது அப்படின்னு சில பேர் வாதிடுவாங்க. ஆனா அது அப்படி அல்ல. இங்க ஏன் அந்த வசனம் அப்படி சொன்னது அப்படின்றதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் பல வசனங்களை நம்ம பார்ப்போம். சொல்லியிருக்கு, யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அவர் அவருடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, மத்திய 28 நீங்க போய் உலகமெங்கிலும் சீஷர்களை உருவாக்கி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, யோவான் 3வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு சொல்லியிருக்கு. அது மாத்திரம் இல்ல, இந்த வசனத்துக்கு மேலேயே கானானியனாகிய சீமோன் அப்படின்னு 12 பேர்ல ஒருத்தன் ஜென்டைல், அதாவது புறஜாதியார்னு சொல்லப்படுகிற இஸ்ரவேலன் அல்லாத ஒரு சீஷன் அதுல இருந்தா. சோ அது மாத்திரம் இல்ல, இயேசு தான் ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சதே புறஜாதியார்கள் மத்தியில தான். அந்த வசனத்தை பார்ப்போமா? அதை பார்த்தா இன்னும் உங்களுக்கு புரியும். மத்தேயு 4வது அதிகாரம் 13வது வசனம், நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி எனும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகில் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண திசைகளில் இருக்கிறவர்களும் வெளிச்சத்தை உதித்தது என்று தீர்க்கதரிசினால் எழுதியிருக்கிறபடியே உரைத்திருக்கிறபடியே அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் என்று பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். So the first message, good news shared by Jesus is to the Gentiles. புறஜாதியாருக்கு தான் அவர் ஃபர்ஸ்ட் சுவிசேஷத்தை சொன்னார். ஆனா மத்தேயு 10வது அதிகாரத்துல அவர் ஏன் தன்னுடைய சீஷர்களை புறஜாதியார் மத்தியில போகாம சமாரியர்கள் மத்தியில போகாம இஸ்ரவேலர்களுக்குள்ள போக சொன்னார்னா, இஸ்ரவேலர்களுக்கு ஏற்கனவே மோசேவினுடைய நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் மோசேக்கு நடந்த காரியங்களும் மேசியாவை பற்றி சொல்லி இருக்கிறதுனால இந்த ட்ரைனிங்ல இருக்கிற இந்த சீஷர்கள் தெரிஞ்சவங்க மத்தியில, ஏற்கனவே சில விஷயம் தெரிஞ்சவங்க மத்தியில போய் ஊழியம் செய்யும் பொழுது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக புறஜாதியார் மத்தியில ஊழியம் செய்யறதுக்கு அந்த சேலஞ்சஸ் ஏத்துக்கிறதுக்கு நீங்க இன்னும் ரெடி ஆகல, அதனால முதல்ல இங்க போங்க அப்படின்னு அந்த ட்ரைனிங் பீரியட்ல அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. இதே இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகு எல்லாரையும் புறஜாதியார்கள் மத்தியிலே அனுப்பினார். ஸோ இயேசு இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்காகவும் பிறந்தார், எல்லாருக்காகவும் தன்னை பலியாக கொடுத்தார், எல்லாருக்காகவும் உயிர் தெழுந்தார், எல்லாருக்காகவும் ஒரு மோட்சத்தை திறந்தார், ரட்சிப்பை கொண்டு வந்தார். ஸோ ஜீசஸ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன், நாட் ஒன்லி ஃபார் ஜூஸ். இதுதான் நம்மளுடைய நற்செய்தி.